வணக்கம். ஷாயனம்மா. நாம் தினமும் பஞ்சாங்கம் பார்ப்போம். பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிற மாதிரி அன்றைய நிகழ்வுகள் நல்ல முறையில் நடக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய எண்ணமாக இருக்கும். ஆனால் அதே போல் அது நடக்குமானா கேள்விக்குறிதான். பொதுவான சில விஷயங்கள் இருக்கும். பஞ்சாங்கத்தை பார்க்காம எதுவுமே நாம் எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம செய்ய மாட்டோம். எல்லாமே பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு தான் செய்வோம். அதே போல் தினமும் காலையில் எழுந்தவுடனே நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜை அறையில் பூஜை பண்ணும்போது கட்டாயம் அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து அன்றைய நாள் தேதி என்ன அப்படின்னு பார்த்துட்டு இன்றைய திதி, நட்சத்திரம், வாரம், யோகம், கரணம் இது அத்தனையுமே ஒரு தடவை எடுத்து சுவாமி முன்னாடி நம்ம படித்து காமிக்கணும். இன்னைக்கு இந்த நட்சத்திரம், இன்னைக்கு வணிசை கரணம், இன்னைக்கு இந்த திதி, இந்த யோகம், இந்த கரணம், இந்த மாதிரி வார நட்சத்திர திதி இன்னைக்கு என்ன கேலண்டரில் போட்டிருக்காங்களோ அதை பஞ்சாங்கத்தில் இருக்கும். அதை நம்ம படித்து சுவாமிகிட்ட நம்ம சொல்லணும். இதை சொல்கிறதுனால நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னா, உங்கள் நம்பிக்கையை பொறுத்து அது நல்லதாக மாறும். அதுதான் உண்மை. முழு நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லும்போது அது நல்ல பலனாக மாறும். நீங்கள் சுவாமி கும்பிடுறீங்க, நம்பிக்கையோடு கும்பிடுறீங்க, உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சி கும்பிடுறீங்க இல்லையா? உங்கள் எண்ணங்கள் நீங்கள் வேணுனது நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சி கும்பிடுறீங்க இல்லையா? அப்போ அதெல்லாம் நிறைவேறும் பொழுது, பஞ்சாங்கம் படிக்கும் பொழுது அன்றைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பிறந்த திதியாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் பிறந்த கரணமாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நாமயோகம் நீங்கள் பிறந்ததாக இருக்கலாம். எது வேணுமாலும் அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை செய்யாது. ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு புது காரியத்தை எடுக்கிறீங்க, ஒரு வேலை விஷயமா வெளியில் போகிறீங்க அப்படின்னா சந்திராஷ்டமமாக இருந்தால் உங்கள் ஜாதக பிரகாரம் அன்னைக்கு வேலை செய்யாது. சந்திராஷ்டமம் இல்லை அப்படின்னா உங்கள் ஜாதக பிரகாரம் அன்னைக்கு பஞ்சாங்கத்தில் என்ன போட்டிருக்கு அதை தெளிவாக பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அதனால தான் கண்டிப்பாக பஞ்சாங்கத்தை நம்ம பார்க்கணும். தினசரி கேலண்டரில் போட்டிருப்பாங்க. சித்த யோகம், அமிர்த யோகம், மரண யோகம், இந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க. நாம் அதெல்லாம் படித்தாலும் பார்த்தாலும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏதோ சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? பொதுவான சில விஷயங்கள் போட்டிருப்பாங்க, அதை பார்த்து பயப்பட வேண்டாம். தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். உங்கள் ஜாதகம்தான் முதல்ல உங்களுக்கு பேசும். உங்கள் ஜாதகத்தில் அன்றைய நட்சத்திரத்தில் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, அதுக்கு சந்திராஷ்டமம் இருக்கா இல்லையா? சந்திராஷ்டமம் இருந்தாலும் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் நெல் எடுத்து ஒரு பேப்பர், வெள்ளை பேப்பரில் ஸ்கொயராக கட் பண்ணி கொஞ்சம் ஒரு உங்கள் வயது 30 வயது அப்படின்னா ஒரு 30 நெல் எடுத்து அந்த பேப்பரில் போட்டு அப்படியே நாளாக மடித்து உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. பெண்களாக இருந்தால் கைப்பை வச்சுருப்பீங்க, இல்லை பர்ஸ் வச்சுருப்பீங்க, அதில் வச்சுக்கோங்க. தாக்கம் குறைவாக இருக்கும். மன அழுத்தம், மனம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, மனம் போன போக்கில் போகிறது, ஏதோ ஒரு கவலையோடையே இருக்கிறது, பதட்டம் அதிகமாக இருக்கிறது, தடுமாற்றம் வர்றது. இப்போ சமையலறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பாத்திரங்கள் தண்ணேறியாமையே கை நழுவி கீழே விழுகிறது, பாத்திரம் தேய்க்க தேய்க்க கீழே விழுகிறது, சிந்தனை ஓட்டம் அதிகமாக இருக்கிறது, செய்யலாமா வேண்டாமா, இது வேணுமா வேண்டாமா, இந்த மாதிரி பலவிதமான சிந்தனைகள், குழப்பங்கள் நிம்மதியை குலைக்கக்கூடிய வகையில் சந்திராஷ்டம் தண்ணிக்கு இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம். இந்த நெல் மணிகளை கொஞ்சமாக உங்கள் கூட வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த நெல் மணிகளை மறுநாள் காலையில் ஓடும் நீரில் பக்கத்தில் ஏதாவது இருந்தால் கொண்டு போய் போட்டுருங்க. இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணியில் அந்த நெல்லெல்லாம் போட்டு ஒரு மணி நேரம் கழித்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரமோ ஆலமரமோ
புங்க மரமோ இலுப்பை மரமோ வேப்ப மரமோ இருந்தால் அதில் கொண்டே ஊற்றிடுங்க. சந்திராஷ்டமம் ஒன்றும் பண்ணாது, பயப்பட வேண்டாம்.